ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃபார் டிலே. இனிமேல் யூடியூப்பில் ரெகுலராக வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் இதில் வந்து அரித்மெட்டிக் பார்த்துருக்கோம், அசைன்மெண்ட்டு அண்டு கம்பேரிஷன். இப்போ பார்க்குறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ன்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ்ட் டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது டூ கண்டிஷனல் ஒன்றா ஆட் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று அண்டு, ஒன்று ஆர், ஒன்று நாட். அண்டுன்றது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் ட்ரூ. போத் கண்டிஷன் ட்ரூ ஆர் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? அதாவது ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் ட்ரூ, மற்றபடி எனி ஒன் ஃபால்ஸ் ஃபார் ஃபால்ஸ். ஆர் கண்டிஷன் வந்து எனி கண்டிஷன் ட்ரூ ஃபார் ட்ரூ. அதாவது இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல, எதுனா ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ தான். நாட்ன்றது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ட்ரூவாக கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸாக தரும், ஃபால்ஸாக கொடுத்தா ட்ரூவாக தரும். நம்ம அப்படியே பார்க்கலாம். எல்லோரும் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து அண்டு கண்டிஷன். இது வந்து போத் கண்டிஷன் ட்ரூ. போத் கண்டிஷன் ட்ரூனா இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அதாவது இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் ட்ரூ, எதுனா ஒன்று ஃபால்ஸ் இருந்தால் கூட ஃபால்ஸ் தான். அடுத்து வந்து ஆர் வந்து எனி ஒன் கண்டிஷன் ட்ரூ இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அதாவது ரெண்டு கண்டிஷன் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் தான் ஃபால்ஸ். எனி கண்டிஷன் ட்ரூ இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அடுத்து வந்து நாட் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ட்ரூவாக கொடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸ் தரும். ட்ரூவாக இருந்தால் ட்ரூ இஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து அண்டு. ஓகேங்களா? அண்டில் என்ன சொல்லியிருக்கேன்? 2 கண்டிஷன். இப்போ பிரிண்ட், இப்போ நாமளே ஒவ்வொரு கண்டிஷன் போகலாம். 55 greater than 9. அதாவது 9 விட 55 பெருசாக கேட்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அண்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? அண்டு கண்டிஷன். ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு. ஓகே. அண்டு 44 less than 65. இப்போ என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? 55 விட 9 விட 55 பெருசா, 55 greater than 9. ஓகேங்களா? அண்டு 64 less than 44. இது ட்ரூவாக ஃபால்ஸா? ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, எதுனா ஒன்று ஃபால்ஸ் இருந்தால் கூட ஃபால்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் செக் பண்ணிடுவோம். அண்டு இன்வேலிட் சின்டாக்ஸா? நம்ம இது கமெண்ட் தானே போட்டிருக்கோம். ஓகே, இது கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். இதில் வந்துச்சு. ஓகே, அண்டு வந்து ட்ரூ. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ட்ரூ. இருங்க, நான் மேலே இருக்கிறது கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதாவது 9 விட 55 பெருசாக ஃபஸ்ட் நம்ம கேட்குறோம். கண்டிஷன் வந்து என்ன? ட்ரூ. ஸோ இப்போ ட்ரூ. செகண்ட் வந்து என்ன? செகண்ட் வந்து 64 விட 44 சின்னதா. ஸோ இதுவும் வந்து ட்ரூ. சின்னஸ் தானே. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ இஸ் ட்ரூ ட்ரூ. ஓகேங்களா? அண்டு டேபிள் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு டேபிள் போடுறேன். அண்டு TABLE. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் இதோட ஆன்சரும் ஃபால்ஸ் தான். சப்போஸ் ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஏன்னு சொல்லலாம், இது பின்னு சொல்லலாம். இது வந்து அவுட்புட். அண்டு ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் தான். இதுதான் வந்து அண்டு டேபிள். ஓகேங்களா? ட்ரூ அது மட்டும்தான் ட்ரூ. மற்றபடி எதுனா ஒன்று ஃபால்ஸ் இருந்தால் கூட ஃபால்ஸ் தான். இது ஃபால்ஸ் தான். ட்ரூ ஃபால்ஸ் 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 ட்ரூ ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். இதுதான் வந்து அண்டு டேபிள். ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் அண்டுலே செகண்டு. அதாவது இப்போ என்ன செக் பண்ணலாம்னா 99 less than equal 99 and 77 less than 8. இங்கே என்ன கேட்டிருக்கோம்? 99 விட இந்த 99 பெருசா ஈக்குவல். ஓகேங்களா? அண்டு இங்கே வந்து 8 விட பெருசா 77 அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? இது வந்து ட்ரூ. இது வந்து என்ன? ஃபால்ஸ். ஏன்னா 8 விட 77 சின்னது இல்லை. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டுக்கு ட்ரூன்னு வரும், செகண்டுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இங்கே இது க்ளோஸ் பண்ணல. ஓகே, பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டுக்கு ட்ரூ, செகண்டுக்கு ஃபால்ஸ். ஓகே, இதான் வந்து அண்டு. இப்போ வந்து நம்ம ஆர் பார்க்கலாமா? ஆர் கண்டிஷன். டி ஒன்று போடலையே. ஓகே, கண்டிஷன்ஸ். இங்கே இதுக்கும் டேபிள் இருக்குது. நம்ம டேபிளில் பார்த்துடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர் டேபிள் ஏ பி அவுட்புட் ட்ரூ வந்து ட்ரூ ஃபால்ஸ் வந்தாலும் ட்ரூ தான். ஃபால்ஸ் ட்ரூ வந்தாலும் ட்ரூ தான். ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஓகேவா? அதாவது இது எப்படின்னா எனி ஒன் ட்ரூ ஃபார் ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான், ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாலும் ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூ தான், ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ். இது வந்து ஆர் டேபிள். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிண்ட் நாமளே ஒன்று போடலாம். ஆர் ஆரில் 33 ஈக்குவல் 8. ஆர் இப்போ இது வந்து ஃபால்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். 99 கிரேட்டர் தென் 7. 7 விட, அதாவது இது ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து வரலாம். 33 ஈக்குவல் 8. இது அண்டு சமமான கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து என்ன? ஃபால்ஸ். ஆர் 7 விட 99 பெருசா. ஆன்சர் வந்து என்ன? ட்ரூ தானே. ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஏன்னா ஆர் கண்டிஷன் எனி ஒன் ட்ரூ ஃபார் ட்ரூ. பார்த்தீங்களா? ட்ரூ.
ஓகே, நம்ம இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். (44) greater than 87. அதாவது 87 விட 44 பெருசா? ஃபால்ஸா? ஆர் 10 நாட் ஈக்குவல் 21? ஆன்சர் என்ன? ட்ரூ. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக ட்ரூ தான். என்னாச்சு? எக்ஸ்பிரஷன் cannot assign இது ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்? expression cannot contain assignment. (44) greater than 87. The expression cannot assign contain purpose. ஏதோ error did you meet? ஓ சரி, அதாவது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் கம்பாரிஷனில் நாட் ஈக்குவல் வந்து மாற்றி போட்டேன் சிம்பிள். அதுதான் அவங்க எரர் வந்துச்சு. இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்களா, எனியும் ட்ரூ ஃபார் ட்ரூ. சப்போஸ் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? 124 9 greater than 124. சரி, ஃபால்ஸ் வர மாதிரி நம்ம போடணும். அப்போ திருப்பி போடணும். ஓகே, அண்ட் இதையும் ஓகே. அப்போ இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் ஃபால்ஸ். பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? நாட். நாட் இஸ் ரொம்ப சிம்பிள். ட்ரூ அந்த ஃபால்ஸ், ஃபால்ஸ் அந்த ட்ரூ. ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாறும். ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இதான் நாட் டேபிள். ஓகேங்களா? நம்ம அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நாட் இங்கே இந்த எரர்னா நம்ம கம்மா போடலை. ஓ சரி, இப்படி போடணுங்களா? இன்வாலிட் சின்டெக்ஸ். ஓகே ஓகே, சின்ன ஒரு மிஸ்டேக். நாட்டுக்கு வந்து நாட்டுன்னு தான் நான் C++ எடுத்துங்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இங்கே ஃபால்ஸ்ன்னு வரும், நாட். சாரி கைஸ், கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு கூட போடலாம். ஓகே, நாட் உள்ள வந்து 33 சரி
இதுதான் அந்த எரர் வந்துச்சு ஈக்குவல் 33. இப்போ இது என்ன சொல்லுது 33 வந்து நாட் ஈக்குவல்னு சொல்லுது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ நாட்டுக்குனால ட்ரூன்னு வரும். பார்த்தீங்களா ட்ரூ. ஓகே சேவ் பண்ணிடலாம். சரி இந்த இது சேவ் பண்ணக்கூடாது, இதுதான் சேவ் பண்ணணும். ஓகே சரி நம்ம அப்படியே பார்க்கலாம். under truth table false 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 true false true false false true true for true. ஓகேங்களா. ஆர் வந்து anyone true for true, false 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 true 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 false true 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 true, not வந்து true on the false false on the true. ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து பைத்தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகே நம்ம அடுத்த பார்க்குறது வந்து பைத்தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகே இது வந்து இதில் இருக்கிறது வந்து இஸ் நாட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு வந்து சேம் ஆப்ஜெக்டாக இருக்குன்னு பார்க்காது, அதோடைய சேம் மெமரி அட்ரஸ் சேமாக இருக்கா. எக்ஸாம்பிள் இப்போ x = 5 y = 5 இது ரெண்டுமே சேம் மெமரி அட்ரஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் இந்த இஸ் நாட், அதாவது இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு வேரியபிளுக்கான சேம் மெமரி அட்ரஸ் ஒரே மாதிரி இருக்கா, சேம் லொக்கேஷன் இருக்கா அண்டு சேம் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது என்ன 2 டைப் இருக்குது. இது வந்து இஸ் நாட், இது வந்து 2 வேரியபிள் சேம் ஆப்ஜெக்ட். சேம் வந்தால் ட்ரூன்னு வரும், இஸ் ட்ரூ, otherwise false. இது வந்து 2 வேரியபிள் நாட் சேம் வந்து ட்ரூன்னு, அதர்வைஸ் ஃபால்ஸ். நம்ம விட உங்களுக்கு நான் காட்டுறேன். a = 8 b = 8. இப்போ பிரிண்ட் யூஸ் பண்ணி இது ரெண்டு சேம் ஆப்ஜெக்டாக சேம் மெமரி அட்ரஸாக நம்ம செக் பண்ணலாம். a is b. ஸோ இதை நான் இஸ்ன்னு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு போட்டுக்கிறேன். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ஆன்சர் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு வரும். பார்த்தீங்களா, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ட்ரூ. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதோட சேம் மெமரி அட்ரஸ் செக், இதோட மெமரி அட்ரஸ் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஐடி கொடுத்தீங்கன்னா அதோட மெமரி அட்ரஸ் நம்ம காட்டும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்களா இது ரெண்டு சேமாக இருக்கா, இது ஏக்கானது இது பிக்கானது. ஏலையும் 8 தான் இருக்குது, பிலையும் 8 தான் இருக்குது. அதாவது பைத்தானில் வந்து ஒரே மாதிரி லைக் எப்படி சொல்கிறது ஏ பி இப்போ 2 வேரியபிள் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 5 நம்பர் இருக்குது, ரெண்டுமே சேம் நம்பராக இருந்தால் ஒரே மெமரி அட்ரஸாக அது அலகேட் பண்ணும். ஏன்னா பைத்தான் வந்து மெமரி சேவிங் கொஞ்சம் பண்ணும். இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், இது பைத்தானில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரி சப்போஸ் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தரேன். a = 9 b = 67. இது அப்படியே இங்கே செக் பண்ணலாம். ஆன்சர் என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். இது ட்ரூனா ஃபஸ்ட், இது செகண்ட். ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு மெமரி அட்ரஸ், வெவ்வேறு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. பார்த்தீங்களா. ஓகே அண்ட் வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து இஸ் பார்த்தோம், பார்க்குறது வந்து இஸ் நாட்.
is not. A equal 8, B equal 7. Is not. ஆன்சர் வரும் ஃபால்ஸ். ட்ரூ வந்துருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி மெமரி அட்ரஸ் இல்லை. ஸோ ட்ரூ. இஸ் நாட்னா இஸ்னா என்ன, ரெண்டும் சேமாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இது ரெண்டும் இஸ் நாட்னா இது ரெண்டும் சேமாக இல்லைன்னா ட்ரூ, சேமாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு வரும். சப்போஸ் இங்கே 8 கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு வரும். பார்த்தீங்களா, ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, நெக்ஸ்ட் வந்து பைத்தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இது ரொம்ப சிம்பிள். பைத்தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன், ஒன்று வந்து நாட் இன். இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம இன் பார்க்கலாம். print இது வந்து இன். சரி, இது போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ABCD, ஓகேங்களா. இன் A, அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இந்த சிங்கிள் வேரியபிள் இருக்கா, சரி சிங்கிள் வேரியபிள்ன்ற மாதிரி ஸ்ட்ரிங், இந்த சிங்கிள் கேரக்டர் இருக்கா, இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு வரும். ஆன்சர் செக் பண்ணலாமா? ட்ரூ. ஏ சரி, ஃபால்ஸ். ஓகே ஓகே, ஓகே கைஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பைத்தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இது வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று இன்னுன்னு, ஒன்று நாட் இன். இந்த இன்னை யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் டைப்பில் ஒரு ஸ்பெசிஃபைட் லெட்டர் ஆர் நம்பர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது, ஓகேங்களா. செகண்ட் வந்து நாட் இன், அதே சீக்வன்ஸ் டைப்பில் இது இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ எப்பவுமே வந்து ரைட் சைடு சீக்வன்ஸ் இருக்கும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எப்பவுமே வந்து கேரக்டர் நீங்கள் என்ன செக் பண்ணுவோம். இப்போ இந்த சீக்வன்ஸ் டைப்புக்குள்ளே இந்த இன் ஏ இந்த இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம், ஓகேங்களா. இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ். ஸோ ட்ரூ, ஏன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ் டைப், இது வந்து ஸ்ட்ரிங், இதில் வந்து ஏ இந்த இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஓகே, ட்ரூ வந்துடுச்சு. சப்போஸ் இது இல்லாத ஒரு வேர்ட் யூ கொடுத்தா நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும், ஏன்னா அதில் இல்லை. இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ், ஓகேங்களா. இதுதான் இன். நாட் இன் வந்து ரொம்ப சிம்பிள், இதுக்கு ஆப்போசிட். நாட் இன். நாட் இன் அதாவது இந்த ஏ வந்து இந்த சீக்வன்ஸ்குள்ளே இல்லையா, இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். இதுக்கு வந்து இதுக்குள்ளே இல்லை, ஸோ அப்போ ட்ரூ.
பார்த்தீங்கன்னா இன்னே வருது. உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் செட் காட்டுறேன். நாட் இன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. நான் சொன்ன மாதிரி வந்திருக்க ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் என்ன? நெக்ஸ்ட் வந்து பைத்தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஐ திங்க் இதுதான் ஃபைனல் ஆப்ரேட்டர்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் ஃபைனல் ஆப்ரேட்டர். இதோட நமக்கு ஆப்ரேட்டர் முடிய போகுது. பைத்தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து என்ன டைப் இருக்குன்னா, இது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பைத்தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் நாட், பிட்வைஸ் எக்ஸர், பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அதாவது இது வந்து எப்படின்னா, பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் டு கம்பேர் பைனரி நம்பர்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் நான் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து பிட்வைஸ் அண்டு அடுத்து வந்து பிட்வைஸ் ஆர். அடுத்து என்ன இருக்கு? நாட்டு எக்ஸார். இது நாட்டு பிட்வைஸ் நாட்டு, இது எக்ஸார், பிட்வைஸ் எக்ஸார், XOR. அண்டு வந்து ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். இது ரைட் ஷிஃப்ட்டு, பிட்வைஸ் ரைட் GHT ரைட் ஷிஃப்ட் அண்டு லெஃப்ட் ஷிஃப்ட், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட், LEFT லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வந்து இது ஆல்ரெடி என்ன அண்டு ஆறு நாட்டிலாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த இது வேறு, இந்த இது வேறு. ஓகேங்களா? அது வந்து கம்பாரிஷன்லேயும் வரும், அண்டு ஆறு நாட் வரும். பார்த்தீங்களா? கம்பாரிஷனில் லாஜிக்கலில் மாற்றி சொல்லிட்டேன், லாஜிக்கலில் வரும். இது வந்து ட்ரூத் டேபிள் ஒன்று இருக்குது, அண்டு ஆர், அதை பொறுத்து இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்க்குறது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இதுவும் சேம் ட்ரூத் டேபிள் தான் ஃபாலோ பண்ணும். பட் இது வந்து பிட்வைஸ், ஐ மீன் பைனரியில் பண்ணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். print 44 and 88. இது வந்து என்ன? பிட்வைஸ் அண்டு. ஆன்சர் வந்து 8ன்னு காட்டுதா? எப்படி 8 வந்துச்சுன்னு யாருக்குன்னே தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இந்த 44க்கான பைனரி நம்பர், 88க்கான பைனரி நம்பர், இது ரெண்டையும் எடுத்து அண்டு போட்டுக்கணும்னா அண்டு ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி அங்கே வர வேல்யூவை திரும்ப நம்ம இண்டிஜராக மாற்றி உங்களுக்கு அந்த 8 வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 44க்கான பைனரி நம்பர் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு பைனரி நம்பர்,
பைனரி நம்பர்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும். பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு இது மட்டும் காட்டுறேன். ஒன் டு 9 சரி 0 to 9 இதை வந்து ஜீரோக்கான பைனரி நம்பர் 1 2 இது வந்து டில் நம்பர் எது வரை இருக்கோ அது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது பைனரி நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து 44க்கான பைனரி நம்பர் நம்ம எப்படி பார்க்கலான்னா பின்னு ஒன்று. பின்னா பைனரி. அப்படியே தரணும். இதுதான் வந்து பின்னுக்கான சரி 44க்கான பைனரி நம்பர். ஓகேங்களா? ஓபின்றது ஆப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. ஓகேவா? 10110 இதுதான் வந்து 44க்கான பைனரி நம்பர். ஓகேவா? இதுதான் 44க்கான பைனரி நம்பர். ஓகே, அதே மாதிரி பின்னா ஒன்றும் இல்லை, பைனரி 88 இது வந்து 44க்கு. பைனரி இது வந்து 88க்கு. கம்மா போடல. இது வந்து 88க்கானது. ஓகே, இதுதான் வந்து நமக்கான இது. இங்கே தான் நம்ம எப்படி கணக்கு போனால், இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க, அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ வந்து அண்டு ட்ரூத் டேபிள் நம்ம வச்சுக்கணும். ட்ரூ ஃபார் ட்ரூ, அதாவது 2 கண்டிஷன் ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஓகேவா? ஃபால்ஸ் எனி ஒன் ஃபால்ஸ் ஃபார் ஃபால்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 0 ஒன்றும் இல்லை, ஃபால்ஸ். ஓகேவா? திரும்ப ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் தான் நமக்கு. ஓகேவா? அண்ட் ட்ரூ 1 ஃபால்ஸ் ட்ரூ 0 தான். ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. சரி, ட்ரூ ஃபால்ஸ் தான். அண்டு இங்கே எதுவுமே இல்லை, நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு அதுவும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? இதான் நம்ம வந்து 44 அதாவது பைனரி அண்டு 88 இதுக்கு ஆன்சர் வந்து 8ன்னு வந்திருக்கு. அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து 1000. இப்போ இந்த இதை எடுத்து நீங்கள் இண்டிஜராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படின்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட் int 2 இப்படி கொடுத்தீங்கன்னா பைனரி நம்பர் உங்களுக்கு இண்டிஜராக கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து நம்பர் டு பைனரி, இது வந்து பைனரி டு நம்பர். பைனரி டு நம்பர்.
பார்த்தீங்களா? நமக்கு ஏன் இப்போ 8 வந்துச்சு தெரியும் தானே? ஓகே, இதுதான் வந்து பிட்வைஸ் அண்டு. கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம சப்போஸ் நம்ம மேனுவலாக செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பெயிண்ட் எடுத்துக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ண தான் நம்ம மேனுவலாக செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நாற்பத்தி நாலு இருக்குது. இதுக்கு வந்து நான் மேனுவலாக வந்து இது கண்டுபிடிக்கணும். இது பைனரி நம்பர் எப்படி பார்க்கலாம்னா, இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 44 2ஆல் டிவைட் பண்ணால் 22வா? ரிமைண்டர் என்ன வரும்? 0வா? ஓகே, திரும்ப இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 11ஆ? 11 ரிமைண்டர் 0. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 5 10ஆ? ரிமைண்டர் என்ன? 1ஆ? திரும்ப இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4. ரிமைண்டர் 1ஆ? திரும்ப இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 0. திரும்ப இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 1 வரைக்கும் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும், டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இது அப்படியே லைனாக எடுத்து எழுதுங்க. 1, அதாவது இந்த ஆர்டர் எழுதுங்க. 1 0 0 1 1 0. இதுவும் அதுவும் கரெக்டாக செக் பண்ணலாமா? பாருங்க, 44க்கு 1 0 1 1 0 1 டபுள். அப்போ நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே 2 2s are 4. சார், இங்கேயே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்து காட்டுறேன், ஒரே நிமிஷம். இப்போ 10க்கான நம்ம எடுத்துக்கலாம். டூ டிவைட் பண்ணுங்க. 5 வருமா? அதுக்கான 0. ரிமைண்டர் வந்து 0வா? திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4. அப்போ ரிமைண்டர் 1. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 2s are 2 into 0. அப்போ 10க்கு வந்து 1 0 1 0. கரெக்டாக செக் பண்ணலாமா? டென்னுக்கு இங்கே இருக்கு.
10க்கு 1010. ஓகே, அப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா 5 வகுக்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஓகேவா? திரும்ப நான் 44க்கு நான் சொல்கிறேன். 44 2 டிவைட் பண்ணுங்கள். 22 வருமா? ரிமைண்டர் என்ன? 0. ஓகே, திரும்ப 12 டிவைட் பண்ணுங்கள். 11 வருமா? ரிமைண்டர் என்ன? 0. திரும்ப 12 டிவைட் பண்ணுங்கள். 5 5 10. அப்போ ரிமைண்டர் 1. திரும்ப 12 டிவைட் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். 2 2s are 4. அப்போ ரிமைண்டர் இஸ் 1. ஓகே, இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அண்டு திரும்ப 2 1 தான் இது பண்ண முடியும். ரிமைண்டர் வந்து 0. அப்போ நம்ம இப்படி எழுதுனா 1 0 1 1 00. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? செக் பண்ணலாம். 101100 101100. ஓகே, கரெக்ட். இதுதான் வந்து மேனுவல் செக்கிங். நீங்கள் 2 டிவைட் பண்ணிட்டு வந்து ரிமைண்டர் எழுதிட்டு அப்படியே இங்கே லெஃப்ட் டு ரைட் எழுதுனீங்கன்னா இதுதான் வந்து பைனரி நம்பர். ஒரு இண்டிஜுவல் பைனரி நம்பர் வெளியே கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து கண்டுபிடிச்ச நம்பரை நம்ம வந்து இண்டிஜராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கான வழி வந்து இது. சப்போஸ் நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. திரும்ப நான் உங்களுக்கு இதிலே காட்டுறேன். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. 1 0 11 00. இது வந்து 2ஆல் பெருக்கிட்டே வாங்க. 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5. இப்போ 2 0னா இப்போ இங்கே வந்து 1க்கு தான் அர்த்தமா? ஓகே, இப்போ 2 × 1 என்ன 0 பெருக்கினாலே இது எப்படி அங்கே 1 இருந்தாலும் 0 பெருக்கினா 0, இது 0 பெருக்கினா 0, 2 வந்து 2. அப்போ 2 2 × 4 4 × 1 வந்து 4 வரும். 4 3. அப்போ 2 3 டைம் போட்டுக்கணும். 4 8 4 to 8 8 × 1 வந்து 8 தான் நமக்கு. 2 × 4 2 × 2 × 2 × 2 2 2s are 4 4 to 8 8 to 16 16. இப்போ 5 16 × 2 32. சரி, இங்கே வந்து 0 இருக்கிறனால நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா ஆன்சர் வந்துடும். 32 இங்கே வந்து 8 40 44. ஆன்சர் வந்துச்சா 44. நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக. இப்போ வந்து 1 0 1 1 00. இதுக்கான ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிள். இன்ட்டு 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4
2 power 5. இதுக்கு வந்து 0 தான், ஏன்னா 0 என்ன பெருக்கினாலும் 0. 2 2 into 4, 4 வந்து 1 பெருக்கினா 4. இது வந்து என்ன வரும் 3. அப்போ 4 to இங்கே 8 வரும். இங்கே வந்து 0. 2 into 5 வந்து 36, சரி 32. 32 into 8 40. 40 into 4 44. அப்போ கூட்டினா இதான் வந்து பைனரி டு டெசிமல் நம்பர், ஐ மீன் இன்டிஜர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இது மேனுவல், இது வந்து நம்ம பைத்தனை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, பிட்வைஸ் மட்டும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், மற்ற எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் தான். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பிட்வைஸ் ஆர் பார்க்கலாம். பிட்வைஸ் ஆர் இங்கிருந்து அப்படியே எடுத்துக்கலாம். அண்டுக்கு பதிலாக ஆர் போட்டால் அது ஒரு ஆன்சர் வரும். திரும்ப 8 வந்திருக்கு. சரி, நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் ட்ரை பண்ணலாமா? ஒரே நம்பர் வருது, நம்ம 36 69. அப்படிங்க 36 வரணும், 69 செக் பண்ணலாம். ஆன்சர் வந்து பிட்வைஸ் ஆர் ஆன்சர் வந்து 101. நம்ம செக் பண்ணலாம் எப்படி 101 வந்துச்சுன்னு. சரி, 36 பைனரி நம்பர் என்ன? 36 பைனரி நம்பர் இது 100 100. அப்போ 69க்கு 1101. ஓகே, இப்போ இது வந்து ஆர் ஆப்ரேஷன். ஸோ வந்து எனி ஒன் ட்ரூ ஃபார் ட்ரூ, 0 அதாவது ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. அப்போ 1. ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. நீங்கள் எதுவுமே இல்லைன்னா 0 கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ட்ரூ, அதாவது 11000101. இதுதான் வந்து பைனரி நம்பர். இதை வந்து நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணால் ஆன்சர் வந்து 101 வரும். பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிட்வைஸ் நாட். நம்ம பார்க்குறது வந்து பிட்வைஸ் நாட். இது வந்து அண்டுக்கான ட்ரூத் டேபிள். இது வந்து 6. எக்ஸ்ஆர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறது தானே எக்ஸ்ஆர் தானே. அதாவது ஒரே மாதிரி இருந்தால்
ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட் தான் ட்ரூ. சரி, ட்ரூ. இது வந்து எக்ஸ்ஆர். ஓகேங்களா? அதுக்கான டேபிள் ஜீரோ ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ. இதுதான் வந்து எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் சிம்பிள் வந்து இது. இப்போ வந்து இது என்ன? எக்ஸ்ஆரா? பிட்வைஸ் எக்ஸ்ஆர். தேர்ட்டி 39. இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்ஆர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு நம்ம பார்க்குறோம். 6ன்னு வந்திருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ணது வந்து 33 39. எப்படி 6 வந்துச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 33க்கு நம்ம வந்து பைனரி நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ பின் 33 அண்டு வந்து 39 33க்கான பைனரி நம்பர் இதோ. அண்டு 39க்கான பைனரி நம்பர் திஸ். ஓகே, இதுக்கான ட்ரூத் டேபிள் நான் என்ன சொன்னேன்? ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட் இருந்தால் ட்ரூ. பார்க்கலாமா? ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஃபால்ஸ். டிஃப்ரெண்ட் இருந்தால் 1. டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ 1 ஐ மீன் ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃபால்ஸ் தான். ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ், மாறி இருந்தால் ட்ரூ. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? இது ஒரே மாதிரி இருக்குது, ஸோ அதனால் ஃபால்ஸ். இதோட டிஃப்ரெண்ட் ஓகே, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரூ. இங்கே வந்து ஃபால்ஸ், ரெண்டுத்துக்குமே ஃபால்ஸ். இங்கே வந்து அதுவும் ஃபால்ஸ். பார்த்தீங்களா? ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ், ஒரே மாதிரி இருந்து ஸோ ஃபால்ஸ். அப்போ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க நம்பர். இதை நம்ம இண்டிஜராக அதுமாதிரி டெசிமலாக மாற்றிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கெட். கொஞ்சம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 6. பார்த்தீங்களா? 6. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சரி, அடுத்து வந்து எக்ஸ்ஆர் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நாட் வந்து ரொம்ப சிம்பிள். நாட் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. கொடுத்தோம். ஆனால் நமக்கு வந்து நாட் ஆப்ரேட்டர் இது பிட்வைஸ் நாட்டு. ஸோ நமக்கு 89 வந்துருக்கு. எப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
ஒரு நம்பரை ஆட் பண்ணி அதை நெகட்டிவில் போட்டுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 88 ஒன் நம்பர் ஆட் பண்ணால் 89 நெகட்டிவில் அது போட்டு நமக்கு 89 வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப குழலாம் வேணாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கும், ப்ளஸ் அது நெகட்டிவில் தரும். எக்ஸாம்பிள் 100 கொடுத்தோன்னா 100 நெகட்டிவ் 101 மைனஸ் 101. பார்த்தீங்களா? இதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் நாட். ஓகே, அடுத்துக்கிறது லாஸ்ட் 2 பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து ரைட் ஷிஃப்ட் பார்க்கலாம். பிட்வைஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். print 37. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஷிஃப்ட்டை பார்க்கலாம். bitwise right shift. bitwise right shift வந்து 8 வந்திருக்கு. ஓகே, 33 ஓட பைனரி நம்பர் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான். இப்போ இங்கே நான் 2 போட்டிருக்கனால 2 பைனரி நம்பரை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் 8 வந்திருக்கு. அப்போ மீதி இருக்குது 1000. அப்போ 1000ஓட இதை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 1000 1000ஓட இன்டிஜர் நம்பர் டெசிமல் நம்பர் இஸ் 8. அதாவது ரைட் ஷிஃப்ட்னா இது வந்து நம்பர். ஓகேங்களா? இங்கே வந்து எத்தனை எலிமெண்ட், அதாவது 1 கொடுத்தீங்கன்னா 1 நம்பர் ரிமூவ் பண்ணும், 2 கொடுத்தோன்னா 2, 3 கொடுத்தா 3 நம்பர். இதுதான் வந்து ரைட் ஷிஃப்ட், பைனரி ரைட் ஷிஃப்ட். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட். இது ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் ஷிஃப்ட்ன்றது அது இப்படி திரும்பி கூட லெஃப்ட் ஷிஃப்ட்டு. ஆன்சர் என்ன வருதுன்னு நம்ம வச்சு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் வந்து இப்போ 132. 132 எப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து 20 ஆட் பண்ணிக்கும். அப்போ 33க்கான இது 20 ஆட் பண்ணால் இப்போ திஸ். அப்போ இதுக்கான இன்டிஜர் நம்பர் 132. ஓகேங்களா? அதாவது ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா ரிமூவ் இந்த வேல்யூ பொறுத்து, ரிமூவ் ரைட் சைட் வேல்யூ, ரிமூவ் ரைட் சைட் வேல்யூ. ஓகேங்களா? அதே வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்னா ஆடிங் 0 இஸ் ரைட் சைட் வேல்யூ. ஓகேங்களா? அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆப்ரேட்டர் கம்ப்ளீட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், செகண்ட் வீடியோ. எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வேணுன்னா
கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம பைத்தான் சீரீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ போக போகிறோம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை பை, டேக் கேர். என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பை பை.